Taste the Daily. தாவேக தலைவர் விஜய் கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்து அனுமதியின்றி பொதுமக்களிடம் விநியோகித்த தாவேக தொண்டர்கள் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஆளுநரை சந்தித்து கொடுத்த மனுவை ஜெராக்ஸ் எடுத்து பொதுமக்களிடம் விநியோகம் செய்த 6 தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பெண்கள் உட்பட 8 பேரை திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இன்று காலை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தனது நிர்வாகியுடன் சென்று தமிழக ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார். அந்த கோரிக்கை மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்டும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த வலியுறுத்தப்பட்டு அந்த கோரிக்கை மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை தமிழக ஆளுநர் பரிசீலனை செய்வதாக உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த மனுவானது தமிழக வெற்றி கழக சார்பில் ஆளுநரிடம் அளித்த கோரிக்கை மனுவை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஜெராக்ஸ் எடுத்து சென்னை முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரபல மாலான இருக்கக்கூடிய VR மால் வாயிலில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொண்டர்கள் பெண்கள் 6 பேர் என கிட்டத்தட்ட 8 நபர்களை திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதில் தமிழக அரசை எதிர்க்கும்படியில் இந்த விவகாரம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த 8 பேரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.